Hi, hello, Vanakkam. This is Kishor from Madarasi vlogs. Once again, இன்னைக்கு வந்து Triumph Boneville series T120 வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1200 சிசி parallel twin engine. இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 74 bhp, 104 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 2000க்கு கொஞ்சம் மேலே ஆர்பிஎம். மை காட், நம்ம இந்த வண்டியை ரோட்டில் ஓட்டி பார்த்தோம், சான்ஸே இல்லைங்க. இதனுடைய புல்லிருந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த வண்டியை வந்து இன்டர்செப்டார் 650யோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த ப்ரைஸ் டேக்கு, அதாவது ஒரு 3 லட்ச ரூபா ப்ரைஸ் டேக்கு அந்த வண்டி நல்லாவே இருக்குது. இது வந்து இன்ட்டு 4 டைம்ஸ், ஸோ 12 லட்ச ரூபா இந்த வண்டி. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த வண்டியில் இட் இஸ் லோடட் வித் கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸுங்க. அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 13.4 வந்து டெக்னாலஜிக்கு பேர் போன ஒரு வண்டி தான். இந்த வண்டியில் நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஏபிஎஸ், ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச், ரைடிங் மோட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. இதை வந்து ஒன் பை ஒன்னாக கேப்டன் டேக் எடுத்து தெரிஞ்சுப்போம். ஸோ கேப்டன் நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா விஜயகாந்த் கிடையாது, என்ன அப்படின்னு கிடையாது. இவர் வந்து ஷிப்பு கேப்டனு. ஸோ அவர் டேக் எடுத்து தெரிஞ்சுப்போம். இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்காரு, இந்த வண்டி ஏன் வாங்கினாரு, இந்த வண்டியில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது, அவர்கிட்ட கேட்க வேண்டியது, கிங் குயின் சீட் போட்டிருக்காரு. பார்த்துக்குங்க, கிங் குயின் சீட் அது என்னதுன்னு அவர் டேக் எடுத்து தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் கெட் இன். Just take a spin. ஹாரன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லைக் அது ஸ்கோடா ஹாரன். இந்த வண்டியில் வந்து ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக பாரன் மிரர்ஸ் போட்டிருக்காங்க. விசிபிலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது எனக்கு விசிபிலிட்டி. இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க் வந்து 14.5 லிட்டர்ஸ், பெரிய ஃபியூவல் டேங்க் தான். ஃப்ரண்ட் லுக்ஸை பார்க்கலாம். ஃப்ரண்ட் லுக்ஸ் வந்து முன்னாடி ஒரு சின்ன வின் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டே டைம் எல்இடி இருக்குது. ஸ்ட்ரீட் வின் மாதிரியே தான் லைட்ஸும் இருக்குது, ஹாலஜன் பல்ப்ஸ். இந்த இடத்துல 2 ஆக்சிலர் லைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு, எல்இடிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் தெர் இஸ் அ Triumph பேஜிங் ஓவர் ஹியர். இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 190/18 inches. அதே மாதிரி ஸ்ட்ரீட் வின்ல இருக்க டயர்ஸே தான் பிரெலி டயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பேக் டயர்ஸ் வந்து 150/70 R17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய க்ரோம் பார்ட்ஸ் இருக்குது, யூ கேன் சி. ஸோ இதிலேருந்து எல்லாமே க்ரோம் தான். Triumph Boneville series 1200cc இன்ஜின், Triumphோட லோகோ இந்த இடத்துல இம்போஸ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் ஒன் மோர் லோகோ ஹியர். ஆனால் Triumph வந்து ஏன் இவ்வளோ எல்லா இடத்துலையும் அவங்களோட பேஜிங் கொடுக்குறாங்கன்னு தெரில. Triumph எல்லா இடத்துலையும் அவங்களோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்கோட மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ கேப்டன்னு சொன்னேன், எப்படி இருக்குது தம்பி, நல்லா இருக்கியா? ஸோ அப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன். இவர் ரொம்ப ஷிப்பு கேப்டன், ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கார். ஓகே ப்ரோ, வெல்கம் டு மதராசி vlogs. எஸ், ஓகே. ஸோ இந்த வண்டியில் வந்து டுவல் டிஸ்பிளே இருக்குது வித் அனலாக் அண்ட் டிஜிட்டல். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பீடோ, திஸ் இஸ் அ டாக்கோமீட்டர். ஸ்பீடோ வந்து 200 வரைக்கும் போகும். 200 வரைக்கும் டெஃபினெட்லாக இந்த வண்டி போயிருக்கேன், நானே போயிருக்கேன். அதுக்கப்புறம் மேபி ஐ டோன்ட் நோ, ஆனால் 200 போயிருக்கேன். அண்ட் டாக்கோ ரெட் லைன் இஸ் அட் 6,800 இஸ் த ரெட் லைன் ஃபார் திஸ் பைக். அப்புறம் இதில் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வந்து இந்த பக்கத்தில் வந்து கியர் இண்டிகேட்டர் இருக்குது. ஐ வில் சேஞ்ச் டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஷோ யூ. So it changes. So it is a gear indicator, and it has got different modes here. This is odometer now. This is a first trip meter, second trip meter, average. And this is instantaneous average, and this is cumulative average. So this average, what you are seeing 4.7, is over a period of almost 2,000 kilometers. This is average 4.7. அது எப்படின்னு சொல்கிறேன். டைம் and traction control on and off பண்ணிக்கலாம். that is what it is. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு fuel gauge and distance to empty இருக்குது in kilometers, as well as road and rain mode. So these are 2 riding modes which is giving along with the bike. அண்ட் இதனோட சீட்ஸ் பாருங்களேன், எவ்வளோ குஷனிங்காக இருக்குன்னு.
சீட்ஸ் ஆர் வெரி வெரி குஷனிங். சீட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கிங் குயின் சீட். அதனால் கிங்குக்கு மட்டும் பெரிய சீட்டு, குயினுக்கு குட்டி சீட்டு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆங்கிள் இல்லையா, உட்காந்து போகும்போது வேற ஒன்றும் இல்லை. லாங் டிஸ்டன்ஸில் ஓட்டும்போது ஆக்சுவலி லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது 2 பேர் போக மாட்டோம், சிங்கிள் பர்சன் தான். ஸோ சிங்கிள் பர்சன் பெரிய சீட். அண்ட் ப்ளஸ் ரியரில் வந்து நமக்கு வந்து மேலே தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்து யூ கேன் லைக் நார்மல் எனி சூப்பர் பைக்கில் வந்து மேலே உட்காந்து ஃபீல் கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி வேற ஒன்றும் பெருசாக சீட்லாம் கொடுக்கல. பட் இட் இஸ் ரியலி வெரி கம்ஃபர்டபுள். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி. நான் வந்து இந்த கிங் குயின் சீட் வந்து திஸ் பைக் இஸ் 4 years old. 4 வருஷமாக இதே சீட் தான் போட்டு ஓட்டுருக்கேன். நான் எனக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் எந்த சீட்லையும் எனக்கு கிடைக்கல இப்போ வரைக்கும். ஓகே. அண்ட் கமிங் டு தி ஆக்சசரிஸ் ஆஃப் திஸ் பைக். ஓகே, ஆக்சசரிஸ் வந்து இந்த பைக்கில் புட் ஃப்ளை ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஆக்சிலரி லேம்ப்ஸ் விச் ஐ டோல்ட் யூ ஆர் ஒன்லி ஃபார் ஹைவே நைட் ரைடிங். இப்போ செதுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து கிராஷ் பார்ஸ் இருக்குது. தட் இஸ் பேசிக்கலி என்ஜின் கார்டு மாதிரி. அப்புறம் இது வந்து ஒரிஜினலாக இட் வில் கம் ஆஸ் பிரான்ஸ் கலர். இதை நான் வந்து குரோம் கலரில் மாற்றிருக்கேன். இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு பிளேட் வரும். இட் இஸ் பிரான்ஸ் பட் நவ் ஹியர் ஐ புட் குரோம். அப்புறம் வேறு இதில் என்ன, அப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது திஸ் இஸ் ஆல் மை ஓன் கஸ்டமைசேஷன் ஃபார் மை பைக். ஐ ஹவ் புட் பார் அண்ட் மிரர்ஸ். திஸ் இஸ் பார் அண்ட் மிரர்ஸ். ஒரிஜினலி இது மிக்கி மவுஸ் மிரர்ஸ்னு சொல்லுவாங்க. மேலே தூக்கி இருக்கும், அது வந்து எடுத்துகிட்டு பார் அண்ட் மிரர் கொஞ்சம் ப்ரொஃபைலே கொஞ்சம் லோவாக கொண்டுறதுக்காக. தென் மை ரேம் மவுண்ட். திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கு. அண்ட் பேக்கில் வந்து நான் வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸ் போட்டிருக்கேன். இது பேசிக்கலி ஸ்ட்ரோப் லைட்ஸ் வந்து நம்ம நார்மல் இதுவும் நைட் ரைடிங்காக தான் போட்டிருக்கேன்னா. நார்மல் ஓட்டும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அட்லீஸ்ட் நம்ம ஓட்டும்போது இந்த ஸ்ட்ரோப் லைட்ஸ் இட்ஸ் நாட் ஃபார் ஸ்டைல், இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் பர்பஸ். ஸோ ஈவன் இஃப் எவ்ரி திங் இஸ் ஆஃப், திஸ் வில் டெஃபினெட்லி ஸ்விட்ச் ஆன். இந்த உங்களுக்கு இங்கே தெரியும் ஸ்ட்ரோப் லைட்ஸ். ஸோ திஸ் லைட்ஸ் பேசிக்கலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட் வர மாதிரி, லைக் இட் வில் பி விசிபிள் அட் நைட் டைம். ஸோ அதுக்காக தான் போட்டது, ஃபங்க்ஷனலாக தான் போட்டிருக்கேன். நான் வேறு வந்து ஸ்டைலுக்காக ஒன்றும் போடல இது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் சென்ட்ரல் ஸ்டாண்ட் இருக்குது. யூ கேன் சி. ஸோ சென்ட்ரல் ஸ்டாண்ட் இருக்குது இந்த வண்டியில். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டேன். இதில் ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ போகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் கியரில் ஆர்பிஎம் லிமிட்டர் எகிரிருச்சு. 90 km/h வரைக்கும் ஃபஸ்ட் கியரில் போயிருக்கோம். வண்டி மிதக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ அந்தளவுக்கு வண்டி மிதக்குது, அப்படியே ஏரில் போகிற மாதிரி இருக்குங்க. பட் எனக்கு வந்து ட்ரைம்ப் ஸ்ட்ரீட் ஃபீட் பிடிச்சிருந்துச்சி இந்த வண்டியோட. அது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு, இன்னும் ரிஃபைண்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய இன்ஜின்னால அந்தளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ ரிஃபைண்டாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து தெரியல. ப்ளஸ் இந்த வண்டி ரொம்ப சைலண்ட்டாக ஸ்மூத்தாக போகுதுங்க. இந்த வண்டியில் வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆஃப் ரோடிங் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஆஃப் ரோடிங் மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதனுடைய ஷாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் ஷாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படியே அந்த மிதந்து போகிற ஃபீல் வருது எனக்கு. அந்த கப்பலில் மிதக்கும் தெரியுங்களா, அப்படி இப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு. ஸோ ட்ரையம்ப் நான் பொதுவாக வந்து ட்ரையம்பில் எனக்கு சூப்பர் பைக் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் டேட்டோனால இருந்துட்டு ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் RS வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட் இந்த மாதிரி வந்து போன்வில் சீரீஸ் நான் இப்போ தான் ஓட்டுறேன். இந்த மாதிரி ரோட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒன்றும் பெரிய ஜர்க்கெல்லாம் தெரியல. நீங்கள் பார்த்து விடணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்டு கிளச்சுங்க, இந்த கிளச்சை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 1200 cc ஓட்டுற மாதிரியே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. இதே ஒரு 1200 cc நீங்கள் ஹார்லியில் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த சூடு அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏன்டா ஹார்லி வாங்கணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் ட்ரையம்ப் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக சூடும் தெரியல. பட் மேபி நான் ஜீன் ஷூஸ் எல்லாம் போட்டிருக்கனால சூடு தெரியல. பட் இதுவும் சூடு இருக்கும். பட் நம்ம சூப்பர் பைக்ஸ் அளவுக்கு சூடு அடிக்காது. அண்ட் இந்த வண்டியோட ரெட்டுங்க, இந்த மேட் ரெட்டு பாருங்களேன், ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த சன்லைட்டில் வந்து கிளிட்டர் ஆகுது. அந்த ட்வின்னோட சவுண்டு, அந்த ரம்பிளிங் சவுண்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் இன்டர்செப்டார்லேயும் சவுண்டு வரும். இந்த வண்டியோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ நான் ஏன் ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் நானும் ஓட்டி பார்த்து என்னுடைய ரிவ்யூ ஆஸ் வெல் ஆஸ் தி ஓனர் ரிவ்யூ சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து
அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் தெரியும், இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் தென் பிரேக்ஸ் டாப் நாட்ச், ஏபிஎஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நான் பிரேக் அடிக்கிறப்போ ஒன்றுமே தெரியல. ஸோ அது பாட்டுக்கு நிற்கிது, ஒரு இதுவும் இல்லாமல். அண்ட் எனக்கு இந்த வண்டியில் ஹீட்டர் கிரிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸலண்ட். இந்த சூப்பர் கப்புள்ஸ்னு சொன்னேன். ஸோ ஷீ இஸ் ரைடிங் அ ஸ்ட்ரீட் வின் அண்ட் ஹீ இஸ் ரைடிங், சார் இங்கே வாங்க. ஸோ ஹீ இஸ் ரைடிங் திஸ் மெஷின். பட் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரிஃபைன். ஆமாம், இது வந்து பேபி மாதிரி இருக்குது இல்லை, வெரி ஸ்மூத். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு, ஸோ வி வில் நேம் இட் அஸ் சூப்பர் கப்புள்ஸ். ஓகே, சூப்பர் கப்புள்ஸ் வித் சூப்பர் பைக்ஸ். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம நேம் பண்ணலாம். ஸோ கமிங் டு தி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் திஸ் பைக், வருஷத்துக்கு இப்போ ஒருத்தர் வண்டி வாங்குறாங்க, ட்ரையம்ப் மாதிரி ஒரு 12 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட மெயின்டெனன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ப்ளஸ் இதனுடைய ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூப்பர் பைக்ஸுக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் இன்டர்வல் முதல்ல மெயின்டெனன்ஸ் இன்டர்வல் இஸ் 16,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை தான், ஆர் 1 year. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் யூஎஸ்பி. ஸோ 16,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஒரு வருஷத்தில் ஓட்டினாக்கா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை தே ஆர் ரெக்கமெண்டிங். ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து ஆவரேஜ் 7,000 இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் ஐ எம் கெட்டிங் இஃப் ஐ டோன்ட் டூ எனி எக்ஸ்ட்ரா ஒர்க். பேசிக் வண்டியை ஓட்டுறதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. So that is about 7,000. It doesn't go beyond that. Spare parts availability வந்து இந்த ட்ரையம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ விச் இஸ் குட் டு இது. அண்ட் ஒன் ஃபைனல் கொஷின். ஸோ 12 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு நிறைய வண்டி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ வர 2021 மாடல்ஸ் வுட் யூ ரெக்கமெண்ட், ஆர் நீங்கள் இதை கொடுத்துட்டு 2021 மாடல் எடுக்கணும்னா எடுப்பீங்களா? இல்லை, நோ, ஐ வில் நாட் டேக் அ மாடல் விச் இஸ் ஆக்சுவலி நான் வந்து நிறைய பைக்ஸ் ஓட்டி பார்த்துருக்கேங்க. எனக்கு பர்சனல், திஸ் இஸ் மை பர்சனல் வியூ பாயிண்ட். எனக்கு வந்து நான் டைகர் ஓட்டியிருக்கேன், நான் ஹார்லி ஓட்டியிருக்கேன், நான் பிஎம்டபிள்யூஸ் ஓட்டியிருக்கேன். எனக்கு எந்த பைக்லையும் ஓட்டிட்டு இந்த பைக் மேலே உட்காந்தாக்கா எனக்கு என்னமோ எல்லாம் செட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். த T120 திஸ் பைக் இஸ் த சேம் பைக் விச் தே லான்ச் இன் 2016. 2020லையும் லான்ச் பண்ணாக்கா அது பாரத் 6s பண்ணி பாரத் ஸ்டேஜ் 6 பண்ணி அதே பைக்கை தான் வைக்க போகிறாங்க. ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அபவுட் திஸ் பைக். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் தட் ஐ வில் நாட் கோ ஃபார் எனி அதர் பைக் ஃபார் நவ் அட்லீஸ்ட். ட்ரையம்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம். ட்ரையம்ப் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே மேனுஃபேக்சரிங்கில் இருக்க ஒரு கம்பெனி. இட்ஸ் அ ப்ரூவன் கம்பெனி. ஹார்லி டேவிட்சனுக்கு ரொம்ப நாளாக டஃப் காம்படிஷன் கொடுத்துட்ருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க, ஒரு நாள் பத்தாது இந்த வண்டியை பற்றி. ஸோ இந்த வண்டியை வந்து நம்ம ரைட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் யூஸ்வலி யூ ஹேட் மெட் அப் வித் அன் ஆக்சிடென்ட், அதை பற்றிலாம் மேடமும் சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃபும் சொன்னாங்க. நீங்கள் வந்து நிறைய லைஃப்பில் ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டுங்களா? 2 ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 ஆக்சிடென்ட்ஸ்லையுமே நீங்கள் சொல்ல வந்த விஷயம் ஹெல்மெட்ஸ் வந்து நான் சேவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஹவு சேஃப் இஸ் யுவர் ஹெல்மெட்? 2 ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒன்று வந்து பல்சர் ஓட்டும்போது ஆச்சு கோவாவில். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஹெட் ஆன் கொலிஷன் வித் அ ட்ரக். ஐ வாஸ் டூயிங் ஒன்லி அபவுட் 50 km/h. ஆனால் ட்ரக்கு நேராக வந்து மோதியதுனால மை ஃபேஸ் பேங்க்ட் இன் டு த ட்ரக் லிட்ரலி. ஸோ நான் பழிச்சது, நான் கோமாவில் போனேன். 24 hours I was in coma. கோவா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். ஆனால் பழிச்சது பேசிக்கலி நான் ஹெல்மெட் போட்டதுனால தான். வந்து நான் என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து பைக் வாங்கினதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த ப்ரெசென்ட் கிஃப்ட். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ ஒரே ட்ரையம்ப் குடும்பம் தாங்க. இவங்க அவங்கள விட்டு தர மாட்டுறாங்க, அவங்க இவங்கள விட்டு தர மாட்டுறாங்க. சூப்பர். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விலாகு, ஒரு கப்புள் விலாக் எடுத்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். எனக்கு இந்த மீட்டிங்கை இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச பேஷ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ ஈவன் தோ வந்து நீங்கள் என்னோடய விலாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க, பட் ஸ்டில் உங்களை நம்ம முன்னாடி பார்த்துருக்கேன், ரைட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். எங்கேயோ பார்த்துருக்கோம், எந்த ரைடில் பார்த்தோம் இல்லை, நிறைய ரைட்ஸில் நான் பார்த்துருப்பீங்க. நம்ம பெட்ரோலை போட்டு ஊர் சுற்றுறது தான் வேலையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ரைட்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நல்ல மெசேஜ். ஸோ ஹெல்மெட்ஸ் டெஃபினெட்லி வில் சேவ் யுவர் லைஃப். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் ஹெல்மெட்ஸை பற்றி சொல்கிறேன். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டிங்கன்னா அடியில் இருக்க ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்கும், அதை தயவு செஞ்சு பக்கிள் அப் பண்ணுங்கள். ஸோ அது நிறைய ஹாரிபிள் ஆக்சிடென்ட்ஸஸ், அதில் நிறைய உயிர் பொழைச்சவங்களாம் இருக்காங்க ஸோ ஹெல்மெட்ஸ்னால. ஸோ அதனால் ப்ளீஸ் பக்கிள் அப் அண்ட் ட்ரைவ். மேடம், வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம். Please have your tea first. சரி, உனக்கு ஒரு சீட் ரெடி பண்ணுறோம் ட்ரையம்ப், சரியா? இது அது நான் பிளான்ல சரி, உட்காந்து. சரி, ஃபைன்.